இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் ஆண்ட்ரூடும் லாக் மற்றும் அவருடைய தோழர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம். என்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். உங்களையும் ஜெபிக்க ஒவ்வொரு காணொளியின் மூலம் நினைவூட்டுகின்றேன். நண்பர்களே, நீயாகவே இயேசுவிடம் போ. இயேசுவின் பிரசன்னத்தில் தினமும் 5 நிமிடமாவது நில்லுங்கள். அன்றே உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்கள் ஜெபத்தை கேட்பார். மார்போடு உங்களை சேர்த்து கொள்வார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நாம் ஒன்றும் யோசேப்பை போல ஒழுக்கமாக வாழவில்லை. நோவாவை போல நீதிமானாகவும் நாம் இல்லை. அபிரகாமை போல விசுவாசிக்கவும் இல்லை. தானியேலை போல ஜெபிக்கவும் இல்லை என்று யோசிக்கிறீர்களா? பரவாயில்லை நண்பர்களே, நீங்களாகவே உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். ஏற்றுக்கொள்வார். ஜெபிக்க கற்றுத் தருவார். வாழ்க்கையை மாற்றுவார். தேவைகளை சந்திப்பார். சரியா? இன்றைய முதல் வாசகத்தில் தானியேலும் அவரது 3 நண்பர்களும் பாபிலோன் அரசர் நெபுகத்நேசரால் தனது அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். அரசனின் உணவையும் திராட்சை ரசமும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அரசனின் உணவை ஏற்கவில்லை, அதை உண்ணவில்லை. அதற்கு பதிலாக மரக்கறி, அதாவது காய்கறிகளை தான் உண்டனர். தண்ணீரை மட்டுமே அருகினர், பருந்தினர். இதைத்தான் உண்டனர் தானியேலும் அவரது நண்பர்களும். 10 நாள் இதுபோல அவர்கள் சோதிக்கப்பட்டனர். முடிவில் என்ன நடந்தது? மற்றவர்கள் எல்லோரும் இவர்கள் வாடி போய் நொந்து போய் இருப்பார்கள், பொலிவெல்லாம் இழந்து போய் காணப்படுவார்கள் என்று நினைத்தனர். ஆனால் தானியேலும் அவரது நண்பர்களும் அழகாக, ஆரோக்கியமாக, திடமாக இருந்தனராம். அரசனது சிறப்பு உணவை தவிர்த்தது. அந்த தீர்மானத்தில் நிலைத்து நின்றனர் தானியேலும் அவரது நண்பர்களும். இதை கண்ட ஆண்டவர் அவர்களை அறிவு, ஞானம், விவேகம் ஆகியவற்றால் ஆசிர்வதித்தார். அறிவு, ஞானம், விவேகம் இது நம் வாழ்க்கைக்கு மிக அவசியம். அது இருந்தால் ஒவ்வொரு காரியத்தையும், முடிவுகளையும், தேர்ந்தெடுப்புகளையும் நீங்கள் சிறப்பாய் செய்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறி செல்வீர்கள். அரசன் அவர்களிடம் உரையாடிய போது தானியேல் அனைவரையும் விட 10 மடங்கு சிறந்தவன் என்று அறிந்து கொண்டான். ஆம், நாமும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் உறுதியாக நிற்கும் போது இயேசு தானியேலை உயர்த்தியதைப் போல நம்மையும் உயர்த்துவார். சோதனைகள் நம் வாழ்க்கையில் வரும் நண்பர்களே. ஆனாலும் தவறி விழாமல், அவற்றை பார்த்து ஆசைப்படாமல் நாம் தவிர்த்து விட்டால், நம்முடைய தூய்மையை, நம்பிக்கையை, விசுவாசத்தை, நேர்மையை, ஒழுக்கத்தை காத்து கொண்டால் இயேசு நம்மை அனைவருக்கும் மேலாக உங்களை உயர்த்துவார். இது நிச்சயம். அதற்கு சாட்சிதான் தானியேலும் அவரது நண்பர்களும். சரி, இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆலயத்தில் மக்கள் காணிக்கை செலுத்துவதை கவனித்தாராம். பணக்காரர்கள் தங்களுக்கு இருந்த மிகுதியில் இருந்து கொஞ்சத்தை காணிக்கையாக செலுத்தினர்.
ஆனால் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண், அவளையும் பார்த்து கொண்டே இருந்தார் இயேசு. அவள் என்ன செய்தார் தெரியுமா? 2 காசுகள், அதுதான் அவளின் மொத்த பணமே. அத்தனையையும் காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டாள். இவள்தான் எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு கூறினார். ஏன் அப்படி கூறினார்? அந்த கைம்பெண், அவள் தனக்கு இருந்த முழு வாழ்வாதாரத்தையும் கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து விட்டாள். இயேசு நம் காணிக்கையின் அளவை என்றுமே பார்ப்பதே இல்லை நண்பர்களே. நம் இதயத்தின் உண்மையையும் நம் உள்ளத்தின் தியாகத்தையும் ஆழத்தையும் தான் பார்க்கின்றார். உங்களிடம் இருப்பது சிறியதாக இருந்தாலும் உண்மையாக அன்போடு நீங்கள் கொடுக்கும்போது அது கடவுளின் பார்வையில் பெரியது. அதை வாங்கிக் கொண்ட இயேசு சும்மா இருக்க மாட்டார். பல மடங்கு பெருக்கி உங்கள் கைகளிலேயே திரும்பவும் தந்து விடுவார். இது நிச்சயம் நண்பர்களே. இது நான் என் வாழ்க்கையில் பார்த்தது. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? என்றென்றும் நீர் புகழப் பெறவும் போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாழ்த்த பெறுவீராக. முழு உள்ளத்தோடு உம்மை வாழ்த்துகிறோம். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எங்கள் மன வாழ்த்தை உமக்கு தெரிவிக்கின்றோம். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு செல்லும் போதும், எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபிக்கும் போதும், எங்கள் தனி ஜெபத்திலும் உம்மை வாழ்த்த நினைவூட்டும். கேருபீன்கள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. கேருபீன்கள் மேல் வீற்றிருப்பவர் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையையும் நீர் அங்கிருந்து பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். எங்கள் வாழ்க்கையை, எங்கள் நிலையை கண்ணோக்கி பாரும். ஆசிர்வதியும். நல் சுகத்தை தந்து காத்து நடத்தியருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.